உடனடியாக நடவடிக்கை எடு. கைது செய். நிவாரணம் கொடு. பாதிக்கப்பட்ட செய்தியாளர் குடும்பத்திற்கு நிவாரணம் கொடு. காவல்துறையே பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பு கொடு. பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு கொடு. ஆசை மாட்டோம், அஞ்ச மாட்டோம். சமூக விரோதி செயல்களுக்கு அஞ்ச மாட்டோம். பத்திரிகையாளர் கடமை செய்வோம். வாரி குண்டர்களை கண்டித்து, மணல் மாபியாக்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கொலைவெறி தாக்குதல். செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல். இருவர் மீதும் கொலைவெறி தாக்குதல். கண்டிக்கிறோம். சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கை எடு. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடு. கைது செய். குண்டர்களை கைது செய். நிவாரணம் கொடு. பாதிக்கப்பட்ட செய்தியாளர். காவல்துறையே பாதுகாப்பு கொடு. பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடு. ஆர்ப்பாட்டம். அதுக்கு ஒரு வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து இப்போ இந்த சம்பவம் கேஷுவலா நடக்கிறதா நம்ம எடுத்துக்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி போன் பண்ணி தகவல் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த வாரி என்ன பண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? வாரியத்துல யார் உறுப்பினராக இருப்பீங்க? யாருக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒன்னும் கிடைக்கல. சோ இந்த வாரியம், இந்த முன்கள பணியாளர் இதெல்லாம் எங்களுக்கு ஐஸ் வச்சு ஒரே இதா தூக்குனாலே இப்ப வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. தமிழக அரசு மூலமா நான் முக்கியமா பதிவு செய்ய தாக்குறாருன்னா அவர் என்ன பெரிய ரவுடி நினைப்பா அவருக்கு. இப்ப செய்தியாளர் எல்லாம் அடங்கி போய்க்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க. போலீஸ் நடவடிக்கை எடுங்க அதாவது போயிடுறோம். ஆனா அடங்கி போகாத செய்தியாளர்கிட்ட யாராச்சும் சிக்கினா என்ன ஆகும் தெரியுமா? பழிக்கு பழி வாங்குற சூழ்நிலை ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? வன்முறை ஏன் கையில் எடுக்கிறது இல்ல? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பாக்குறோம், எல்லாத்தையும் தாய் உலையா பழகிறோம். ரெண்டாவது போலீஸ் அண்ணன் தம்பியா நம்ம பழகிறோம். அது ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்பிக்கையில போடுறோம். டக்குனு போன் பண்ணா வந்துருவாங்க. எஸ்ஐ கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், பத்திரிகையாளர்கள் அரசு கொண்டு வர நலத்திட்டங்களா இருக்கட்டும், விழிப்புணர்வா இருக்கட்டும், எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து கொண்டு போற செய்தியை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறது இந்த பத்திரிகைங்கிறது இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது ஒரு பொதுவா செயல்படக்கூடிய பத்திரிகையாளருக்கு இந்த நிலைமை அப்படின்னா மற்ற மக்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே சிந்திக்கணும். இந்த நேரத்தில் இதே பாத்தீங்கன்னா நமது மாவட்டத்தில் பல்லடம் செய்தியாளர் நேசபிரபு அவர்கள், நியூஸ் 7 நேசபிரபு செய்தியாளர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக தாக்கப்பட்டார். அதே மாதிரி காங்கயம் தாக்குதலுக்கு உள்ளாகிக்கிட்டே வர்றாங்க. இப்ப கரூர் நடந்த, கிருஷ்ணராயபுரத்தில் நடந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அனுமதி பெற்று நடைபெற்று வந்த கிரஷர் 2023 ஜூலை மாதமே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் தடை செய்யப்பட்ட கிரஷர் கல்குவாரி இருவே தனது குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்தினதுனால A1 அந்த சட்டமன்ற உறுப்பினரை சேர்க்கணும் வழக்குல. உடனடியாக அதுல சம்பந்தப்பட்ட அனைத்து குண்டர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வாரியம் அமைப்பதா சொல்லி இருந்தாங்க. உரிய பாதுகாப்பு வழங்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு முதலுதவி அனைத்தும் அரசு செலவுல உடனடியாக செய்து தரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து சமூக ஆர்வலருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை சங்கம் சார்பாகவும் தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ் செய்தியாளர் கூட்டம் சார்பாகவும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள தாராத்தை சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம். கரூர் மாவட்டத்திலே கிருஷ்ணராயபுரத்திலே 2 செய்தியாளர்கள் சென்றவர்களை
பிடித்து 50 பேர் சேர்ந்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து உள்ளார்கள் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில், ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற நாட்டில் இது ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது என்பது அனைத்து ஊடகங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கறிக்கோழி மேய்க்கிற விவசாயிகளுக்கு கறிக்கோழி உயர்வு வேணும் கேட்ட ஒரு சமூக ஆர்வலர் இன்று 13 நாட்களாக, ஏன் 20 நாட்களாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுவும் ஒரு சமூக செயல்பாடு தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய அநீதி குற்றம். இந்த குற்றத்திற்கெல்லாம் யார் பதில் சொல்வது என்பதுதான் இன்றைய எங்களுடைய கேள்வி. செய்தியாளர்கள் தாக்கப்படுவதும் சமூக ஆர்வலர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தாக்கப்படுவதும் எந்த வகையில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் ஜனநாயக ரீதியிலே அறவழியிலே நாங்கள் போராட்டம் நடத்தினாலோ அல்லது அரசையோ மற்ற அதிகாரிகளையோ கேள்வி கேட்டாலோ நாங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவோம் என்ற ஒரு நிலையும், குண்டர்களால் தாக்கப்படுவோம் என்ற ஒரு நிலையும் இந்த தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் நான் ஓட்டு போட்டது எதற்காக? இந்த நாட்டுக்கு முக்கியமான விஷயத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய நண்பர்கள், ஒரு அரசியல்வாதியை அறிமுகப்படுத்துறவர்களே அந்த ஊடக நண்பர்கள் தான். இப்ப என்னை யாருன்னு அறிமுகப்படுத்துறது இவங்கதான். இல்லைன்னு வச்சுங்க யாரையுமே யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வலைதளம் மாட்டம் அனைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திருச்சி மாவட்டம் செய்தியாளர்கள் கரூர்ல கல்குவாரி முறைகேடா நடக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் அழைத்ததின் பேர்ல அங்க செய்தி சேகரிக்க வந்திருக்காங்க. அவங்கள அங்க தொகுதி எம்எல்ஏ அந்த குவாரி நடத்திட்டு இருக்காரு. இவர் கவுன்சிலர் இருக்கிறவங்க ஒரு கடை முனிசிபாலிட்டியில கடை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும்போது இவர் எம்எல்ஏவா இருக்கார். 2023 மூடின குவாரிய இவர் எப்படி அதை கனிம வளங்களை கொள்ளையடிச்சு வெட்டி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை அங்க வெட்டி எடுத்திருக்காரு. இந்த சம்பந்தமா முறைகேடு அவங்க செய்தியாளர் செய்தி எடுக்க போனதுக்கு தாக்கப்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த குண்டர்கள் மேல மிகப்பெரிய ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க குண்டாஸ் என்ன ஆகிட்டு இருக்காங்க பண்ணி அவருடைய 5 வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்த சட்டத்தை ரத்து பண்ணி அவருக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகை பூரா திரும்ப அரசாங்கமே எடுக்கணும். மேலும் அவருக்கு இந்த மாதிரி எம்எல்ஏகளுக்கு சீட்டே கொடுக்க கூடாது என்கிறது தமிழக அரசு வேண்டி கேட்டுக்கிறேன். மேலும் இந்த குண்டாசுல அவங்களை கைது பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 குண்டாசு ரவுடிகள் அவங்கள தாக்கியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்னா என்ன நினைக்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட்டர் அடிச்சா விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ரிப்போர்ட்டர்கள் கண்டிப்பா அரசுக்கு எதிராக போராடுனா தேவையில்லாம அரசுக்கு பிரச்சனை வரும். அதனால உடனே அந்த எம்எல்ஏ மேல உரிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் மேல குண்டாஸ் ஆக்ட் பதிவு பண்ணி அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு தாராபுரம் பத்திரிகையாளர் சங்க சார்பா கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலியமா கேட்டுக்கொள்கிறேன். நாங்க தாராபுரத்துல செய்தியாளர்களே போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல நேற்று நடந்த சம்பவம் இன்னைக்கு உலகறிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. செய்தியாளர்கள் அதாவது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும்
கேமராமேன் 2 பேர்த்தையுமே வந்து எம்எல்ஏ தரப்பு ஆட்கள் கூலிப்படையை ஏவி துரத்தி அடிச்சிருக்காங்க. கல்லு கட்டைகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன தப்பு பண்ணாங்க? அங்க நடக்கிற, அதாவது 200 மீட்டருக்கு கீழே போயிடுது காரியுடைய ஆழம். அதை வந்து பூமியில வந்து நிலநடுக்க ஏற்பட்டுரும், அதை விட கீழே போயிட்டா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய செய்தி சேகரிக்காக போன லைவ் டீம் தான் அந்த டீம். அந்த டீமை வந்து, அதாவது எம்எல்ஏ தரப்புல ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே பேர் அதிர்ச்சி ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அவர்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர், அரசாங்கமே அவங்க கையில் இருக்குது. ஜஸ்ட் நாங்க போய் ஒரு செய்தி எடுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து என்ன நடந்தாலும் போலீஸ் வச்சு பேசிக்கலாம். கூலிப்படையை ஏவி விட்ட அவருக்கு சட்டத்தை மீறி ஏவி விடுறாரு. ஆனா போலீஸ் அங்க போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்ல அறிவு அவருக்கு தெரியல. 2வது, ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவருக்கு அங்க என்ன அவ்வளவு ஒரு தப்பு பண்றாரு அவர் மக்கள் போனா அவருடைய நிலைமை என்ன? மக்கள் யாராச்சும் போய் அவர்கிட்ட போய், ஐயா சாமி எனக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட முடியுமா? இல்ல அவர்கிட்ட உரிமையா கேட்ட முடியுமா? வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு அந்த சூழ்நிலை. அதனால இப்ப நம்ம சொல்ல வரதுல என்ன தெரியுமா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, முன்னாள் தலைவர்கள் கருணாநிதியும் சரி, ஏன் ஸ்டாலினே எடுத்துக்கங்க, கடந்த 1 வருடம் முன்பு வரை அவரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எந்த நிர்வாகியா இருந்தாலும் பதவி நீக்கம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தியாளர்கள் முன்கள பணியாளர்னு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதுமே எங்களை செய்தியாளர்களை முன்கள பணியாளர் அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பிரமிப்பா இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா நலவாரியம் பண்ணாங்க. நலவாரியத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு நலனுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனா செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் கொடுக்கல. சும்மா கண் துடைப்புக்காக வேணா சொல்லிட்டாங்க. நான் குற்றச்சாட்டு வச்சாலுமே இனி வரும் காலங்கள்ல செய்தியாளர்கள் தாக்கப்படாம இருக்கணும். அப்படி தாக்கறதுக்கு யார் கையோகினாலுமே அப்புறம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சட்டத்தை கடுமையாக்கணும். 2வது வந்து இவரை, இந்த எம்எல்ஏவை உடனடியா பதவி நீக்க ஆட்டோமேட்டிக்கா 2 மாசத்துல அவர் போயிருவாரு. ஆனா தகுதி நீக்கமே மொத்தமா பண்ணுங்க, கட்சிக்குள்ளே வைக்காதீங்க. அவரை கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தியாளர்கள் அப்படியே ஷாக் ஆகிறோம், என்ன லட்சணமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இவங்க எல்லாம் கட்சிக்கு நல்ல பேர் எடுக்கணும், மக்களை சந்தோஷமா பாத்துக்கிறோம், முன்கள பணியாளர்னு நம்ம வந்து அறிவிச்சோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இப்படி கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சோ அதனால இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது. நாங்க எல்லாரும் பக்கபலமா தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம்னு தெரியுது. பட் அது இனி நடக்க போற காலங்கள் எப்படிங்க தெரியாது. அனைவரும் இதை வந்து பிரதமர் வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்க பத்திரிகையாளருடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன். அதே சமயம் அவருடைய மொத்தம், அதாவது வருமானம், அவருடைய வருமான வரித்துறை அவர் போய் சோதனை செய்யுங்க, அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க, அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க பார்க்கலாம் உங்களால முடிஞ்சா. தமிழக அரசு சொல்றேன். நன்றி, வணக்கம். இன்று திருச்சியினுடைய செய்தியாளர், நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஜெபஸ்டின், புகைப்பேட்டை கணக்கு ஜெபஸ்டின் இருவர் வந்து கரூர் பக்கத்தால ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு வந்து திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில செய்தி அளிக்க போகும்போது 60க்கும் மேற்பட்ட குண்டர்களாக இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியை கண்டிச்சு, அந்த தாக்குதலை கண்டிச்சு இன்னைக்கு தாராபுரத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு, இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து ஒரு திமுக எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி வந்து செய்தியாளரை தாக்குனது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை வந்து நாங்கள் அனைத்து பத்திரிகையாளரும் வன்மையாக கண்டிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு தரும்னு சொல்லி இந்த வாயிலாக கேட்டுக்கிறோம். நன்றி. ஜாபர் சாதிக்.